வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு நல்ல விலாகாக வந்து நம்ம வந்து போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் தான் இருந்தேன்னா, அதோட உங்களுக்காண்டி வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து ட்ராவல் பண்ணி நான் வந்து ஒரு விலாக் எடுத்திருக்கேன். அது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தப்பாக இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணி அதில் வந்து என்ன இதை நான் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து பார்க்க போகிற வந்து ரூட் வந்து என்னென்னா 49 திருவான்மியூர்லேருந்து ஐயப்பந்தாங்கல் போகிற ரூட்டு தான் இது நியர்லி வந்து 17 கிலோமீட்டர் வந்து இந்த பஸ் வந்து ட்ராவல் ஆக போகுது. ஆனால் வந்து வெறும் 13 ரூபாயில் நம்மளுக்கு வந்து 17 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பஸ்ஸில். இந்த பஸ் திருவான்மியூரை வந்து தாண்டி இப்போ நம்மளுக்கு வந்து ஜெயந்தி சிக்னல் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. திருவான்மியூர் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் அங்கேருந்து தான் நம்மளோட ஈஸியாக ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலேயே அது வந்து ஃபேமஸ் தான். நம்மளுக்கு வந்து ஈஸியானாலே வந்து திருவான்மியூர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுலேருந்து டில் கன்னியாகுமரி வரை நம்மளுக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஈஸியார்லேருந்து நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்து நம்ம சென்னைக்குள்ளே வந்து வரப்போது. அதுவும் ஐயப்பந்தாங்கலுக்கு போகிற வழியில் வந்து என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குதுன்னு வந்து முக்கியமான பிளேசஸ்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு அழகாக வந்து ஒரு பிக் மாதிரி எடுத்து ஃப்ரண்ட்லேயே வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து பஸ் நம்மளுக்கு வந்து எங்கே போயிட்டுருக்குன்னா அடையார் பேருந்து பனிமணியை வந்து அந்த ஸ்டாப்பை வந்து நோக்கி நம்மளுக்கு வந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து அடையார் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபேமஸ்னா அடையாரில் தான் வந்து எம்டிசியோட ஒன் ஆஃப் த ஓல்டு டிப்போனே வந்து சொல்லலாம். எம்டிசி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹப்பு மாதிரி இந்த சைடு வந்து ஈஸ்ட் சைடு சவுத் சைடு வந்து இருந்தது வந்து நம்மளுக்கு வந்து என்னதுன்னா அடையார் டிப்போ தான். அங்கேருந்து தான் அப்போம்லாம் அதுக்கப்புறம் தான் திருவான்மியூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டிப்போவாக வந்து ஆரிஜின் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடையார் டிப்போவில் வந்து ஒன்று என்னன்னா நம்மளுக்கு வந்து அடையார் டிப்போக்கு வந்து பின்னாடி தான் பெசன்ட் நகர் பீச்சுமே இருக்கும். அது வந்து நியர்லி வாக்கபிள்லேயே வந்து போயிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து பஸ் வந்து எங்கே போயிட்டு இருக்குன்னா அடையார் சிக்னலை தாண்டி அடையார் பேருந்து நிலையம். என்னடா சொல்கிறேன், அடையாரில் பேருந்து நிலையம் இருக்கா? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவீங்க பாதி பேர். ஆமாங்க, அடையாரில் வந்து பேருந்து நிலையம் இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு வந்து 102K கட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக 102K கட்னா நம்மளுக்கு வந்து கண்ணகி நகர்லேருந்து அடையார் பஸ் ஸ்டாண்ட் வரையுமே வர பஸ்லாம் அங்கே வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா 99 வந்து அதுக்கப்புறம் வந்து 99X 99 கட்டு அந்த மாதிரி பஸ்லாம் வரும். 99 வந்து நம்மளுக்கு வந்து அடையார் வந்து திருவான்மியூர் வந்து அப்படியே ஈஸியார்லேயே போய் சோழிங்கநல்லூர் அதுக்கப்புறம் தாம்பரம் ஈஸ்ட் வழியாக போயிட்டு கிளாம்பாக்கம் போகிறது தான் 99X. 99 வந்து நம்மளுக்கு வந்து தாம்பரம் ஈஸ்ட் போயிட்டு அப்புறம் வந்து தாம்பரம் வெஸ்ட் வரையும் போகிறது தான் வந்து 99 கட் வந்து சோழிங்கநல்லூரோடைய ஸ்டாப் ஆகி திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து வருவாங்க. அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து பஸ் வந்து காந்தி நகர் அடையாரில் உள்ள காந்தி நகரை தாண்டி நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆரில் என்ட்ரி கொடுத்துட்டு, ஏன்னா வந்து மெட்ரோ போகிறதுனால ஒரு நியர்லி வந்து ரொம்ப தூரம் ஓஎம்ஆர்லேயே போயிட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த மத்திய கைலாஸ் பஸ் ஸ்டாப்பையே நம்மளுக்கு வந்து இந்த பஸ் ரீச் ஆகுது. நான் ஆல்ரெடி அந்த 5V பஸ்ஸில் போகும்போது நான் எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ தூரம் ரிட்டர்ன் ஆகி வருதுன்னா நான் வந்து அதில் வந்து காட்டியிருப்பேன். இதுதான் நம்மளுக்கு வந்து மத்திய கைலாஸ் உடைய பஸ் ஸ்டாப்பு. இங்கேருந்து ரொம்ப ஃபேமஸான இடம்லாம் இருக்குது. ஐஐடி மெட்ராஸ் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு இந்த பஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ்க்குன்னு தனி ஸ்டாப்பிங்கே இருக்குது. இதான் அந்த ஐஐடி மெட்ராஸோடைய ஸ்டாப்பு. நம்மளுக்கு வந்து அந்த வாசலையே நிப்பாட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கேன்சர் இன்ஸ்டியூட்டோடைய அதை ஒட்டி ஐஐடி மெட்ராஸ்க்கு அப்புறமே வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் அந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு வந்து இருக்கும். அடுத்த காம்பவுண்டே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து கிண்டியோட நேஷ்னல் பார்க் சில்ட்ரன்ஸ் வந்து பூங்கா வந்து இருக்கும். அதெல்லாம் நான் வந்து காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமே உடனே வந்து நம்மளுக்கு வந்து காந்தி மண்டபம் இருக்குது. அந்த காந்தி மண்டபம் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரையுமே ஓப்பனில் தான் இருக்கும். அங்கே போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் தான். நான் வந்து ஒன்ஸ் வந்து இந்த கிண்டி பார்க்குக்குள்ளே வந்து எவ்வளோ என்ட்ரி சார்ஜஸ்லாம் வந்து நான் ஒன்ஸ் வந்து திரும்ப வந்து நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பஸ் வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து இங்கே தான் ஸ்டாப்பிங்காக இருக்கும். என்னென்னா காந்தி மண்டபம் எல்லாம் பக்கத்து ஒவ்வொரு காம்பவுண்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து காந்தி மண்டபத்தோடைய ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் கிட்ட தான் நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். அதை தாண்டினோடனே நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இருக்கும் ரைட் சைடில். அப்போனா வந்து இந்த வழியை வந்து எவ்வளோ முக்கியமான வழி, சென்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான வழின்னு உங்களுக்கே தெரியும். இந்த ரூட்டு தான் வந்து ஈஸியாரையும் கனெக்ட் பண்ண போகுது. நம்மளுக்கு வந்து கோயம்பேட்டிலேருந்து வர்றது பஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த வழியாக தான் கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த ரோடு வந்து 2 சைடுமே வந்து அழகான மரங்களாக வந்து சூழ்ந்திருக்கும். ஒரு சூப்பராக இருக்கும். அதுவும் மழை பெய்ய டயத்தில் வந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மரங்களே ஒரு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து
வந்து என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் என்ன முக்கியமானதுன்னா கவர்னர் மாளிகை வந்து இருக்கும். அது எங்கே இருக்குன்னா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும். பஸ் வந்து அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்குது. இந்த ரோடு வந்து நம்மளுக்கு வந்து வீக் டேஸில் வந்து இந்த டயத்தில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த வந்து காலேஜஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆர்லையும் ஈசிஆர்லையும் தான் இருக்கும். அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து கேன்சர் இன்ஸ்டியூட், ஐஐடி மெட்ராஸ், அதுக்கப்புறம் காந்தி மடம், நேஷனல் பார்க் எல்லாமே இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் அந்த ஐடி எக்ஸ்பிரஸ் வே இருக்கிறதுனால இந்த ரூட்டே வந்து ரொம்ப வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து வீக்கெண்ட்னால ரொம்ப வந்து ஃப்ரீயாகவே வந்து இருந்துச்சு நம்மளுக்கு வந்து பஸ்ஸு ட்ராவல் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பஸ் வந்து எதை தாண்டி போயிட்டுருக்குன்னா வந்து நம்மளுக்கு வந்து கவர்னர் மாளிகையை வந்து தாண்டி போயிட்டுருக்கு. இந்த கவர்னர் மாளிகை கிட்ட தான் நம்மளுக்கு வந்து ப்ராட்வே, அதுக்கப்புறம் வந்து டி நகர்லேருந்து வர்ற சைதாப்பேட்லேருந்து வர்ற வண்டிலாம் தாம்பரம், கிண்டி, அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட் போகிறதுலாம் வந்து நம்மளுக்கு வந்து ரைட் எடுத்துருவாங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர், ஈசிஆர், ஐடி எக்ஸ்பிரஸ் வே போகிறவங்க லெஃப்ட் எடுத்து அப்படியே அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக நம்மளுக்கு வந்து போயிடுவாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிக்னலில் நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலைச்சேரி, ஃபீனிக்ஸ் மால் அதெல்லாம் வந்து போயிடும். பஸ் வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து என்னென்னா ஐடிசி வந்து ஹோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஐடிசியோட ஹோட்டல் வந்து சென்னையில் வந்து பிரம்மாண்டமான ஹோட்டல் அதுவுமே இருக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் கலர் போர்டு இருக்குல்ல, அது வந்து செல்லம்மாள் உமன்ஸ் வந்து காலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. பஸ் இதில் ரைட்டை எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து எந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும், மெட்ரோ ஸ்டேஷன் வரும்னா லிட்டில் மவுண்டோடைய நம்மளுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரும். அதுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பு, அதை தாண்டி அடையார் ரிவர் அப்படியே நம்மளுக்கு வந்து பஸ் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து அந்த ஐடிசியோட இது வந்து அந்த ஃப்ரண்ட்டோடைய பிக்கை மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் நம்மளுக்கு வந்து கிண்டிக்குன்னு வந்து ஒரு தனி வந்து ஒரு பேருந்து நிலையம் மாதிரி சின்னதாக தான் இருக்கும், ஸ்டாப்புன்னு சொல்லலாம். அங்கே வந்து பஸ் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இறங்கி நம்மளுக்கு வந்து கிண்டிலேருந்து ட்ரெயினில் போகிறவங்க வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கிண்டி பஸ் ஸ்டாப், அந்த பஸ் ஸ்டாப்பும் சரி ரயில்வே ஸ்டேஷனும் வந்து பக்கத்தில் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி வந்து கிண்டியோட மெட்ரோவும் வந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த சைடு வந்து இருக்கும். ஸோ மூணுமே வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் வந்து இருக்கிறதுனால சப்வே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக நம்ம வந்து ஈஸியாகவே வந்து போய்க்கலாம். பஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிண்டியோட வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பை வந்து தாண்டி அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ரைட் எடுத்துருவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளுக்கு வந்து எங்கே போயிடும்னா வந்து ஃபீனிக்ஸ் மாலு, வேளச்சேரி அந்த ரூட்டில் வந்து தரமணி அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து பஸ் போயிடும். பள்ளிக்கரணை அந்த ரூட்டில் போயிடும். பஸ் நம்மளுக்கு வந்து ரைட் எடுத்து நம்மளுக்கு வந்து கிண்டியோட ஆசர்கானா, இது வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சென்னையில் உள்ள பிரிட்ஜில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரிட்ஜு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் ஷார்ப் ரைட் ஹேண்ட் வந்து எடுக்கிறாப்லேயே நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம ஸ்பீடாகவே போயிட்டே இருக்கவே முடியாது. லைட்டாக வந்து இந்த ஷார்ப் பெண்ட் மாதிரி உங்களுக்கே இருக்குதா, அந்த மாதிரி ரொம்ப ஷார்ப் பெண்டில் போகிறாப்புல இருக்கும். பைக்கில் போனால் கூட நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்பீட்லேயே வந்து போக முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. அதுக்கப்புறம் இதை விட்டு இறங்கினதுக்கப்புறமே நம்மளுக்கு அந்த மவுண்ட் ரோடு, அந்த மெயின் ரோடு இருக்குதுல்ல, அந்த ரோடுக்கே நம்மளுக்கு வந்து பஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் பாருங்களேன். இங்கே தான் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்து இந்த கோயம்பேடுலேருந்து ஓஎம்ஆர்லேருந்து கோயம்பேடுக்கு வர பஸ்லாம் இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம அங்கேருந்து வந்து இங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் வந்து பண்ணிக்கலாம். இந்த பஸ் அந்த மெயின் ரோட்டில் வந்து போயிடுச்சா. இப்போவும் அதுக்கப்புறம் வந்து சென்னையிலே இருக்கிற அழகான பிரிட்ஜை நோக்கி வந்து போயிட்டுருக்கோம். சென்னையில் ஒன் ஆஃப் த சூப்பர் பிரிட்ஜ், ஹை கிளாஸ் பிரிட்ஜுனே சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அதோடைய டாப் வியூவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் டாப் வியூ இதில் அப்டேட் பண்ணல. இந்த பிரிட்ஜுக்கு பேர் எல்லாத்துக்குமே தெரியும், கத்திப்பாரா. இப்போ கத்திப்பாறைக்கு கீழே வந்து அவ்வளோ ஹோட்டல்ஸு, ரொம்ப இது அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு வந்து கொண்டுட்டு சூப்பராக பார்க் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயர்னே சொல்கிறாங்க. கீழே வந்து கேஎஃப்சி, டோமினோஸ், ரொம்ப வந்து ஷாப்ஸ் வந்து கொண்டுட்டு வந்து இந்த இடத்தையும் அவ்வளோ அழகாக வந்து ஆக்கிட்டாங்க. இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நாள் வந்து இங்கேயே வந்து விளாக் எடுக்கிற அளவுக்கு வந்து இந்த பிரிட்ஜுக்கு கீழே வந்து இவ்வளோ அழகாக வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த லெஃப்ட்டில் போய் அப்படியே ஏறி போனால் நம்மளுக்கு வந்து வடபழனி, கோயம்பேடு வந்து நம்ம வந்து பஸ்ஸு போகும். நம்ம வந்து இப்போ எப்படி போயிட்டுருக்கோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த பூந்தமல்லி வந்து ரோட்டில் தான் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ஐயப்பந்தங்கள் வந்து போய் தான் பூந்தமல்லி போகிறது. அதனால் இங்கே வந்து எல்லா பஸ்ஸும் ஜாயின் ஆகிரும். ப்ராட்வேலேருந்து பூந்தமல்லி வந்து போகிற, டி நகர்லேருந்து பூந்தமல்லி போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குன்றத்தூருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரூட் வழியாக தான் நம்மளுக்கு வந்து போகும். இந்த ரூட்டில் தான் நம்மளுக்கு வந்து முகலிவாக்கம், டிஎல்எஃப் அதெல்லாம் வரும். நான் அப்போ போ அப்படியே சொல்லிக்கிட்டே வரேன். இது வந்து கத்திப்பாறையோடைய பஸ் ஸ்டாப்பை தாண்டி நம்மளுக்கு வந்து பஸ் வந்து போயிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து இன்னொன்று முக்கியமான இடம் என்ன இருக்குன்னா, சென்னை ட்ரேட் சென்டரே நம்மளுக்கு வந்து இங்கே தான், இந்த ரூட்டில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஸ் அதை நோக்கி தான் வந்து நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்குது. முன்னாடி போகிற பஸ் வந்து என்னென்னா வந்து நம்மளுக்கு வந்து ப்ராட்வேலேருந்து பூந்தமல்லிக்கு போகிற பஸ்ஸு தான் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்குது. இதில் நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த டிரைவர் அண்ணாவாக இருக்கட்டும், அந்த கண்டக்டர் அண்ணாவாக இருக்கட்டும், அவ்வளோ வந்து ஒரு என்கிட்ட மட்டும் இல்லாமல் எல்லா வந்து பர்சன்ஜர்ஸ்டையும் வந்து அவ்வளோ அழகாக வந்து கனிவாக வந்து ரொம்ப சூப்பராக வந்து பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பஸ் இப்போ வந்து நந்தம்பாக்கத்தை வந்து தாண்டி போயிட்டுருக்குது. ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக வந்து எப்படி வந்து பேசஞ்சர்கிட்ட வந்து அவ்வளோ பேசணுமோ அவ்வளோ வந்து அழகாக வந்து நம்மளுக்கு வந்து பேசிகிட்டு வந்தாங்க. இதான் வந்து நம்மளுக்கு வந்து சென்னையோட ட்ரேட் சென்டரோடைய ஃப்ரண்ட் பிக்கு பஸ் அதை கிராஸ் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து எஸ்மார்ட் மூலியமாக வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு பஸ் இதை கிராஸ் பண்ணி போகவும் நம்ம வந்து சென்னையில் இதை வந்து தவிர்த்த இந்த இந்த ஏரியாவை இந்த ஆறை தாண்டி நம்ம வந்து எங்கேயுமே சென்னையில் வந்து போகவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆறு, ஒரு அழகான ஆறு வந்து நம்மளுக்கு வந்து சென்னையில் ஓடிட்டு இருக்குது. அந்த ஆறை தாண்டி தான் இப்போ வந்து பஸ் வந்து போகுது. அந்த ஆறு தான் என்னென்னா அடையாறு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் மெட்ரோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கனால கொஞ்சம் அங்கங்கே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இந்த லெஃப்ட்டை எடுத்தோம்னா நம்ம வந்து மணப்பாக்கம், அந்த மணப்பாக்கம் வழியாக நம்மளுக்கு வந்து குன்றத்தூர், கூவூர்லாம் வந்து போகிறதுக்கு வந்து இது ஒரு ஷார்ட்கட் மாதிரியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பூரூர் போய் குன்றத்தூர் போகிறதுக்கு பதிலாக மணப்பாக்கம் வழியாக வந்து நம்மளுக்கு வந்து குன்றத்தூர் வந்து போகலாம். இதுதான் நான் சொன்ன அடையாறு. நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அடையாரோட வியூவே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் வந்து காட்டியிருப்பேன் பாருங்களேன், அடையாறு எவ்வளோ இங்கேருந்து பார்க்கும்போது லொக்கேஷனே வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதை தாண்டி தான் நம்மளுக்கு வந்து என்ன வரப்போகுதுன்னா வந்து ராமாபுரம். அதுக்கப்புறம் வந்து ராமாபுரத்துக்கு போகிற ரைட்டில் கட் பண்ணி போவாங்க. அதுக்கப்புறம் டிஎல்எஃப் இருக்குது, ஆர்எம்ஜி காமர்ஸ் ஜோனு எல்லாமே வந்து, அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோரி எல்லாமே இந்த ரூட்டில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பஸ் அதை நோக்கி போயிட்டே இருக்கும் பொழுது ஆனால் வந்து தமிழ்நாட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ வந்து கம்மியாக வந்து இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்மே இவ்வளோ கம்மியான வந்து ஃபேரில் வந்து பஸ் வந்து ஓடிட்டுருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஏன்னா வந்து 17 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 13 rupeesனால் வந்து இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஃபேர் தான், வந்து எல்லாருனாலையும் போகக்கூடிய வந்து ஒரு ஃபேர் மாதிரி தான் வந்து இருக்குது. அதுவும் வந்து பஸ் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன்று சொல்லணும், திருவான்மியூர் டிப்போர்ட்டில் வந்து நான் வந்து போனோடனே இந்த பஸ் நிப்பாட்டினோடனே நம்மளுக்கு வந்து ஒரு அக்கா, அந்த அக்காவுடைய பேர் வந்து ஜெயலட்சுமி. அதுன்னே வந்து தனியாக விளாக் போகிறேன். அந்த அக்கா வந்து ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி வந்து நம்மளுக்கு வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, நம்மளுக்கு வந்து எம்டிசியில் இவ்வளோ நீட்டாலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த பஸ்ஸை வந்து நின்றவனே அவங்க வந்து அந்த பஸ்ஸை ஃபுல்லாமே வந்து கூட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து டியூட்டி டைம் வந்து காலையில் 9லேருந்து 4 மணி வரையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டிருந்தேன், அதை தனி விளாகவே நான் எடுத்து வந்து போடுறேன். அதே மாதிரி வந்து இந்த ரூட்டில் தான் வந்து டபுள் வந்து மெட்ரோ வந்து வரப்போகுது. உங்களுக்கு வந்து அதோட பில்லர்ஸை வந்து பார்த்தாலே தெரியும், மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆர்எம்ஜியோட காமர்ஸ் ஜோனை வந்து தாண்டி பஸ் வந்து போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரிட்ஜில் தான் வந்து போகும். ஏன்னா வந்து மெட்ரோ ஒர்க் வந்து போயிட்டுருக்கனால பஸ்லாம் வந்து பிரிட்ஜில் போகுது. இது வந்து என்னென்னா போரூரோடைய முக்கியமான வந்து பிரிட்ஜு. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கோவூர், குன்றத்தூர் போயிடும். நேராக போனோம்னா ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து பூந்தமல்லி போயிட்டு நம்மளுடைய பெங்களூரு வந்து சென்னை பெங்களூரு வந்து ஹைவேயே வந்து ரீச் ஆயிரும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போனாலே. அதே மாதிரி வந்து ரைட் எடுத்தோம்னா வலசரவாக்கம், அதுக்கப்புறம் வந்து வடபழனி, அதுக்கப்புறம் வந்து அந்த வழியாக வந்து நொங்கம்பாக்கம் அப்படியே வந்து போகிற ரோடு நம்மளுக்கு வந்து இருக்குது. நான் அந்த பஸ்ஸோடைய சவுண்டை வந்து நான் வந்து கொஞ்சம் மினிமைஸ் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து பேசிகிட்டு இருக்கனால அந்த இது வந்து கொஞ்சம் இதாகும்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த பஸ்ஸோடைய ஹாரன் சவுண்ட் அதையெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை விட்டு இறங்கினோடனே தான் நம்மளுக்கு வந்து போரூர், அங்கேயும் வந்து இந்த பிரிட்ஜை விட்டு இறங்கினோடனே ஒரு ஸ்டாப் இருக்கும், அந்த பஸ்ஸு நிற்கும். இதை தாண்டி ஒரு அழகான வந்து ஒரு ஏரி இருக்கும். இதுதான் நம்மளுக்கு வந்து போரூர் ஒரு ஏரி. அதுக்கு மேலே நம்மளுடைய சென்னை திருச்சி வந்து நேஷ்னல் ஹைவே வந்து போயிட்டுருக்கோம். அந்த ஒரு காலத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த ரோட்டில் அவ்வளோ வந்து பஸ்ஸஸ் வந்து கோயம்பேடு இருக்கும்போது போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கிளாம்பாக்கம் போனதுக்கப்புறம் இப்போ எம்டிசி தான் மெஜாரிட்டி போகுது. மாதவரம் பஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாதவரத்துலேருந்து சவுத் போகிற பஸ், இந்த திருவண்ணாமலை, சேலம்க்குலாம், இப்போ வந்து தஞ்சாவூருக்குலாம் வந்து திருச்சிக்கெலாம் வந்து பஸ்ஸஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுக்குமே வந்து கூட இந்த போரூர் டோல்கேட்டில் வந்து நம்ம வந்து போய் ஏறிக்க
எரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஐயப்பந்தாங்கல் டிப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பஸ் வந்து ரீச் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த vlog வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் நான் வந்து தப்பு இல்லாட்டியும் வந்து ஏதாச்சும் வந்து மாற்றி அப்டேட் பண்ணியிருந்தேன்னா அது வந்து இன்டிமேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து ஃப்யூச்சர்ஸ் வந்து vlogல வந்து நான் அப்டேட் பண்ண முடியும். ஒன்ஸ் வந்து வேறு vlogல வந்து நான் வந்து சந்திக்கிறேன். பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்து vlog போடுவேன். ஏன்னா வந்து அதுவும் வந்து ஃபுல் ஸ்டிச் வந்து ஓடாக்ஸ்லாம் வந்து எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம், பாய்.